அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். மீனாட்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, தண்டலம், சென்னை. பிடெக், சிஎஸ்சி, ஏஐஎன்எம்எல், ஏஐஎன்டிஎஸ், சைபர் செக்யூரிட்டி, ஐடி அண்ட் இசிஇ. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ஒருவேளை விஜய் நேற்று அதிமுகவுடன் கூட்டணி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு ஓஹோன்னு புகழ்ந்துருப்பாரு. இவர் ஆல்ரெடி அந்த நெரேட்டிவ் செட் பண்ண தான் வந்து பேசிட்டு இருக்காரு. இப்போ அது விஜய் இல்லைன்னு தெளிவாக அறிவிச்சது உடனே கடுமையாக விமர்சிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன் விஜய் வந்து எதிர்கட்சின்றீங்க, நீங்கள் ஏன் இதெல்லாம் பண்ண மாட்டீங்க, இதெல்லாம் பண்ணுங்கன்ட்டு. நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணிட்டு இருக்கோம், இவர் ஏன் அவசரப்படுறாரு அப்படின்னு தான் கேள்வி முன்வைக்கிறாங்க. ரொம்ப பெரிய கேள்வி சார். இந்த இடத்துல என்ன கேட்குறாங்கன்னா, விஜய் வெளியே வரலினா ஏன் வரலின்னு கேட்குறாங்க, வெளியே வந்தாருன்னா ஏன் இதை பேச மாட்டீங்களான்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு டைமும் வந்து இது எல்லாத்தையும் கேட்பாங்க. எங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி நாங்கள் ஒரு மக்கள் பிரச்சனை தான் எடுத்து உங்களுக்கு இண்டிவிஜுவாலிட்டி கிடையாது. நீ இப்படி பண்ணி தான் ஆகணும்லாம் நான் என்றைக்கும் சொல்ல முடியாது. நமக்கு அந்த தகுதியும் கிடையாது, அந்த உரிமையும் நமக்கு கிடையாது. நம்ம விமர்சனம் வைக்கிறோம். செப்டம்பர் மேலே விஜய் ஆரம்பிக்கிறார், நல்லா பீக்கில் போகுது. சூழ்நிலைகள் மாறுது. தாவேகாவே ஜெயிக்கிறதுக்கான சூழ்நிலை தமிழகம் முழுவதும் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 70-80 சீட்டு தனியாகவே ஜெயிக்கிற சூழ்நிலை இருக்குன்னா நான் அப்போ போய் உட்காந்துனேன். விளங்காதுங்க தாவேகா, விஜய் என்ன அப்படி பேசுகிறாரு, அப்படிலாம் நான் பேசியிருந்தேன்னா. வணக்கம் சார். வணக்கம். கொள்கை எதிரிடனும் பிளவுவாத சக்திகளுடனும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை அப்படின்ட்டு நேற்று விஜய் அவர் வாயாலேயே தெரிவிச்சிட்டார். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பிஜேபி தலைவர்கள்லாம் சொன்னாங்க விஜய் இன்னும் அவர் வாயால் சொல்ல அப்படின்ட்டு. நேற்று அதை அறிவிச்சிட்டாரு தெளிவாக. அதை தொடர்ந்து பரந்து விவகாரத்தை எடுத்து பேசியிருந்தார். நீங்கள் உடனே ட்வீட் போட்டிருந்தீங்க, எவ்வளோ விஷயம் இருக்குது, கரண்ட் டாபிக் போயிட்டுருக்கு, அஜித்குமார் லாக்அப் டெத்து, அதை பற்றிலாம் பேசாமல் என் பரந்தூரை பற்றி பேசிகிட்டு இருக்காருன்ட்டு. சொல்லுங்கள் சார், இப்படி ஒரு மக்கள் பிரச்சனையை எடுத்து ஒன்று பேசுகிறாரு, அதை தொடர்ந்து கூட்டணியிலேருந்து தெளிவாக அறிவிச்சிட்டாரு. இதுக்கு மேலே என்ன, 2026 அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளரும் அறிவிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே என்ன சார் வேணும்? ஒரு சின்ன திருத்தம், நான் பரந்தூர் விவகாரத்தை மட்டும் ஏன் பேசுனீங்க அப்படின்னு நான் சொல்லலை. பரந்தூர் விவகாரம் பேசணும், அதே சமயத்தில் மேல்மா விவசாயிகள் பிரச்சனையும் பேசணும். அதே நேரத்தில் இப்போ இந்த வாரத்தில் பெரிய பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்கிறது அஜித்குமாரோடைய லாக்அப் டெத்து. அப்போ நீங்கள் ஒரு அரசியல் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, நீங்கள் நாளைக்கு முதலமைச்சர் ஆகணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. உங்கள் அரசியல் கட்சியை நாங்கள் தான் அதிமுகவோட நேரடி எதிரி திமுகக்குன்னு சொல்கிறீங்கன்னா உங்கள் அரசியலும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். அப்போ உங்கள் அடி சம்மட்டி அடியாக இருக்கணும். அதுவும் விஜய் பேசுனா ஆல் இண்டியா லெவலில் அது எடுக்கிறாங்க, கீழே சாதாரண மக்கள்கிட்ட வரைக்கும் ரீச் ஆகும். நீங்கள் தான் நேரடியாக போயிருக்கீங்க, வேறு யாரும் நேரடியாக போகல. அப்புறமா தான் நயினார் நாகேந்திரன் இவங்கெல்லாம் போயிருக்காங்க, பெரிய தலைவர்கள்னு பார்த்தா. அப்போது நீங்கள் இந்த விவகாரத்தை பெரிதாக பேசுவீர்கள், அதனால் எவ்வளோ பிரச்சனை வரப்போதோ அப்படின்னு ஆளுங்கட்சியெலாம் கொஞ்சம் யோசிச்சுருந்துருப்பாங்க. இவர் முடித்த உடனே எல்லோரும் இந்த வடிவேல் மாதிரி அப்பாடா அப்படின்னு ஒரு நிம்மதியாக இருப்பாங்க. ஏன்னா இவர் இந்த விவகாரத்தை நேற்று எடுத்து பேசியிருந்தார்னா அது இன்றைக்கெலாம் பெரிய பேசு போடுற மாதிரி இருக்கும். இவர்களுக்கு அரசியல் செய்ய தெரியல, இவர்கள் மெச்சூரிட்டி பத்தாது, இல்லாட்டி ஏதோ ஒரு வகையில் திமுகவோட சமரசமாக போகிறாங்க அப்படின்றது வந்து இவர்கள் இன்னொரு திமுக அப்படின்றதுக்கு உதாரணம் தான் நேற்றைய செயற்குழு முழுவதும். திமுகவின் பி டீம் இப்போ அர்ஜுன் சம்பத் சொல்லியிருக்காரு, அந்த ஏ டீம்ட்டார் அவர். கிட்டத்தட்ட அது உண்மை. என்னென்னா இவர்களுடைய முதல்ல இவங்க கட்சி ஆரம்பித்த உடனே இவர்களுடைய பவர் இவங்களுக்கு தெரியும். தனியாக நின்று ஜெயிக்க முடியாது, அதிக வாக்குகள் வாங்கலாம். கமல் வாங்குறத விட மற்றவர்கள் வாங்கினதை விட ஃபஸ்ட் டைம் விஜயகாந்த் வாங்கினதை விட இவர் அதிகமாக வாங்கலாம். ஏன்னா இவருடைய ஃபேம் கொஞ்சம் ஜாஸ்தி. அப்போ ஒரு 20% வாங்குறாருன்னா அது வெற்றியை தராது. ஒரு தொகுதிக்கு 40,000 ஓட்டு அப்படின்னா யாருடைய காலையாவது வாரி விடுற அந்த வேலை தான் நடக்கும் தவிர வெற்றி பெற மாட்டார். அப்போ இவர் யதார்த்தம் அரசியல் இவர்களுக்கு தெரிந்திருந்தால், இவர்கள் உண்மையிலே சொல்கிறபடி அரசியல் எதிரியை வீழ்த்துவது தான் லட்சியம் அப்படி இருந்தால், சித்தாந்த எதிரியை எதிர்ப்பது தான் எங்களுடைய இதுன்னு இருந்தால், தனியாக நின்றுட்டு இருந்த ஏடிஎம்கோட கூட்டணி வச்சிருக்கு. சார், இந்த இடத்துல நான் ஒன்று கேட்குறேன், இது அவங்க கட்சியோட நிலைப்பாடு. ஏன்னா இப்போது எந்த கட்சியோடைய கூட்டணி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து மறுபடி கூட்டணி உடச்சிட்டு வரணும், இல்லை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்யூச்சரில் அதிமுக கூட்டணி வைக்கிறாங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து இல்லை இவங்க போகிற வழி சரியில்லை, நான் வெளியேறோம், இதெல்லாம் தவிர்க்கணும். அதே மாதிரி நம்ம கட்சி வந்து ஒரு இண்டிவிஜுவாலிட்டியாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். ஸோ ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ முதல் முறையாக தேர்தலை சந்திக்கிறோம், தனியாக நின்று ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அந்த முடிவை வந்து தாவேக எடுத்திருக்காங்க. நீங்கள் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கிறது வந்து இது வந்து நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி 20% தான் வாங்குவீங்க, அது வெற்றியெல்லாம் தராது, நீங்கள் வந்து ஒரு கணிசமான ஓட்டை வாங்குவீங்கன்னு சொல்கிறீங்க. கூட்டணி நிலைப்பாடு அவங்க கட்சியில் முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் நான் இப்போ உங்கள் வீடியோ கீழே கமெண்ட்ஸ்லாம் சொல்கிறேன். முத்தலீஃப் அவர்கள் ஒருவேளை விஜய் நேற்று அதிமுகவுடன் கூட்டணி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாருன்னா இன்றைக்கி ஓஹோன்னு புகழ்ந்துருப்பார். அவங்க இவர் ஆல்ரெடி அந்த நெரேட்டிவ் செட் பண்ண தான் வந்து பேசிகிட்டு இருக்காரு. இப்போ அது விஜய் இல்லைன்னு தெளிவாக அறிவிச்சிட்டது உடனே
கடுமையாக விமர்சிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன் விஜய் வந்து எதிர்க்கட்சின்றீங்க, நீங்கள் ஏன் இதெல்லாம் பண்ண மாட்டீங்க, இதெல்லாம் பண்ணுங்கன்ட்டு. நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம், இவர் ஏன் அவசரப்படுறாரு அப்படின்னு தான் கேள்வி முன்வைக்கிறாங்க. ரொம்ப பெரிய கேள்வி. நான் சொல்கிறது வந்து நான் நரேட்டிவ் செட் பண்ணல, நான் ஒரு அனலிஸ்ட். நீங்கள் வர்றீங்க இன்றைக்கி, நான் உங்களை கேட்குறேன், தனியாக நின்று யாராவது ஜெயிக்க முடியுமா? கூட்டணியே இல்லாமல் தனியாக நின்று யாராவது ஜெயிக்க முடியுமா? திமுகவாலே முடியாதுன்றது தான் 67 உதாரணம். 67 திமுக கூட்டணியோட கொள்கை எதிரியோடு தான் நின்னாங்க, சுதந்திரா கட்சியோடு தான் சேர்ந்து நின்னாங்க. எம்ஜிஆரும் அப்படி தான். ஒரு கட்டத்துக்கு மேலே காங்கிரஸ் இல்லைன்னா ஜெயிக்க முடியாதுன்ற கண்டிஷனில் மாறி மாறி யார் காங்கிரஸை தக்க வச்சுக்கிறதுலாம் போட்டியே நடந்தது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறது வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு தான் என்றாலும் உங்களுடைய கோல் உடனே நிறைவேறுமா? நீண்ட கால இதுனா குறுகிய காலத்துக்கு ஆன திட்டம், நீண்ட காலத்துக்கு ஒரு திட்டம், இப்படி தான் நீங்கள் செயல்பட முடியும். இந்த இடத்துல தான் இப்போ எங்களை மாதிரி ஆட்கள், இவர் பயிற்சி இல்லை, ஒரு 2500 வாக்குகள் மட்டுமே வாங்கிய நம்முடைய வார்டு கவுன்சிலர் லெவல் கூட இல்லாத ஒருவர், வெறுமனே மன்ற செயல்பாடுகளில் மட்டுமே அதிலும் தன்னை சுற்றியே எல்லாமே இருக்கணும்னு நினைக்கிற ஒருத்தரை கொண்டு வந்து பொதுச் செயலாளராக வைக்கிறார். சரி, விஜய்க்கு ஒரு பெரிய நாலேஜ் இருக்குது, இவரை வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம்னா விஜய்க்கும் அந்த அளவுக்கு எதுவும் கிடையாது. அப்போ இந்த பொதுச் செயலாளராக வர்றவராவது நாலேஜாக இருப்பார்னா அவருக்கு அது இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் நேற்று இவர் சொன்னார் பாருங்கள், ஓசோன் மண்டலம், ஓசோன் படலம். ரொம்ப அவருக்கு வந்து என்ன கோபம் தெரில, இந்த வஞ்சக புகழ்ச்சி அணியில் நேற்று புஷியை வச்சு செஞ்சு விட்டாப்புல, விஜயை காத்து நிற்கின்ற ஓசோன் படலம் அப்படின்னா நம்ம அதானே சொல்கிறோம், S-400ன்னு சொன்னோமே, அதோடைய மறுவடிவமாக சொல்லிட்டாரு. அப்போ இந்த மாதிரி மனநிலை இருக்கிறவர்கிட்ட கட்சியை ஒப்படைச்சி கட்சி வந்து அடுத்த கட்டத்துக்கு போகல. இன்றைக்கும் பல இடங்களில் கீழே போய் மற்ற இதில் பார்க்கும்பொழுது இவர்கள் இன்னும் இந்த மன்ற மனப்பான்மையிலே இருக்கிறார்கள். நலத்திட்ட உதவிகள் வழங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்களே தவிர போராட்ட குணமாக இறங்கி விஷயங்களை அந்தந்த தொகுதியில் அந்தந்த இருக்கிற பிரச்சனைகளை கையில் எடுக்கிற தன்மை இவர்கள்ட்ட வரலை. அது வந்தால் மட்டுமே மக்கள்கிட்ட ரீச் ஆக முடியும்னு ஒரு நீங்கள் சொல்லபடி பார்த்தா இன்னும் திமுக அதிமுகவுக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து இப்போ எதுவும் திட்டங்களையோ இல்லை போராட்டங்களையோ வந்து முன்னெடுக்கல, அதை தான் நீங்கள் சொல்லுறீங்க. அது திமுக அதிமுக தானே ஆட்சி பண்ணியிருக்கு மாறி மாறி. இப்போ நீங்கள் எப்படி வந்திருக்கீங்க? திமுக அதிமுக இல்லாமல் நான் ஆட்சி பிடிக்கணும் தானே வந்திருக்கீங்க. அப்போ திமுக அதிமுக பண்ணுற மாதிரி தானே பண்ணணும், வேறு எதாவது பண்ணணுமா சொல்லுங்கள்? கண்டிப்பாக அவங்கள மாதிரி தான் பண்ணணும். அப்புறம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன், ஜீரோவில் தான் இருப்பேனா? இல்லை சார், நீங்கள் சொன்னீங்க லாங் டைம் கோல்னா நீங்கள் அதுக்கு தனியாக செட் பண்ணுங்க, ஷார்ட் டைம் கோல்னா செட் பண்ணிங்களா? ஷார்ட் டைம் கோல்னா எந்த மாதிரி சரி? ஷார்ட் டைம் கோலை பற்றி தான் நான் இவ்வளோ நேரம் சொல்கிறேன். ஷார்ட் டைம் கோல் என்னென்னா, இந்த கட்டுமானம் உங்கள்கிட்ட இல்லை, பொதுச் செயலாளரும் அந்த அளவுக்கு இல்லை, அப்போ கட்சி அணிகளுக்கான எந்த பயிற்சியும் இல்லை. 234 தொகுதிகள் தனியாக நின்றால் நீங்கள் ஒரு என்ன பிம்பத்தை உருவாக்கியிருக்கீங்க? விஜய் உட்பட கீழே தொண்டர்கள் இல்லை, தொண்டர்கள் மனநிலை தான் அவரும் இருக்கார். அவர் உட்பட என்ன சொன்னால், ஆனால் எல்லாம் செட் பண்ணிட்டோம், நீங்கள் வந்து முகத்தை காமிச்சா போதும், 32% மேலே இப்போ இருக்குது, நாளைக்கு அது 40-45 ஆகிடும், நம்ம முதலமைச்சர் ஆகிட்டோம், என்ன டேட்டில் பதவி ஏற்கணுன்றது தான் நமக்கு இப்போ யோசிக்க வேண்டியது. ஜோசிகிட்ட கேட்டு நேற்று கூட ராகுகாலம் கழிச்சு தான் வந்தார், 12 மணி மேலே தான், 10:30 வந்துட்டாராம், 12 மணி மேலே தான் உள்ளே வந்துக்கிறாரு. அப்போ இந்த மாதிரிலாம் பண்ணணுன்றது இது நடக்குமானா நடக்காது. ஏன் நடக்காதுன்னா, இவர்கள் வந்து பெருசாக ஆசைப்பட்றாங்கல்ல. அப்போ பெரிய அளவில் தோல்வியை சந்திக்கும் பொழுது பர்சன்டேஜ் வைஸு நம்மலாம் பார்க்கும்போது இது வெற்றின்னு சொல்லலாம். ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலையே, நமக்கு தோல்வி தான்ற மாதிரி போகும். அந்த மனநிலையில் இருக்கும் பொழுது முற்றிலும் தளர்ந்து போயிடுவாங்க. ரெண்டாவது, திமுக அதிமுக தேர்தலில் எப்படி அக்ரெசிவாக இருப்பாங்கன்னு தெரியும். அந்த அக்ரெசிவ் நடுவில் இவங்க மாட்டிக்கிட்டு என்ன இதாக போகிறாங்கன்னா அது ஒரு தனி. அப்புறம் உங்கள் கட்சியில் இருக்கிற எவ்வளோ பேரை இதுக்கப்புறம் இழுக்க போகிறாங்கன்றதெல்லாம் தனி. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் ஷார்ட் டைம் கோல்னு ஒன்று சொல்கிறேன். அப்போ ஷார்ட் டைம் கோல்னால் நீங்கள் இன்றைக்கி ஜெயிக்க முடியாது, அவங்க நினைக்கிறாங்கல்ல அது நடக்காது அப்படின்ற யதார்த்தத்தை உணரணும். அதுக்கு நீங்கள் அதுக்கு ஏற்றவர்களோட பழகணும், பேசணும், கேட்கணும், இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணணும். ஆனானப்பட்ட கருணாநிதியை தன்னுடைய நினைப்பு தான் கரெக்டுன்னு என்றைக்குமே இருந்தவர் கிடையாது. அவர் பொதுவாக எல்லாருக்கிட்டையுமே கருத்தை கேட்பார், கட்சியை தாண்டி வெளியில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்பார், அது மூலியமாக அவர் ஒரு முடிவுக்கு வருவார். ஜெயலலிதாவும் அதே மாதிரி தான். வெறுமனே சசிகலா டீம் சொல்கிறத நம்ப மாட்டாங்க, உளவுத்துறை கொடுக்குறத நம்ப மாட்டாங்க, அவங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க. விஜயும் அப்படி இருந்தால்தான் தேர முடியும். ஆனால் விஜய் என்ன பண்ணுறாரு, இந்த 2 பேர் சொல்கிறத மட்டுமே கேட்குறாரு. நான் எனக்கு தெரியாதுப்பா, நீங்கள் வர சொல்கிறீங்கன்னா நான் வரேன், உட்கார சொல்கிறீங்கன்னா உட்காடுறேன், டான்ஸ் ஆட சொன்னா கூட டான்ஸ் ஆடுறேன், நான் முதலமைச்சர் ஆகும். சரி, ஓகே சார். இப்போ நீங்கள் ஷார்ட் டைம் கோலை பற்றி சொல்கிறீங்க, லாங் டைமாக வச்சு இல்லை சொல்கிறேன். அப்போது இந்த மாதிரி இருக்கிறவங்க தோல்வி வரும்போது தோண்டு போயிடுவாங்க. அப்போ என்ன பண்ணணுன்னா, இவர்கள் இப்போ விஜயை, அதுக்கு தான் சொல்ல வரேன், விஜயை இந்த மாதிரி விஷயங்களை கட்சி எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு கொஞ்சம் வெளியே பேசணும்.
அவரும் ஒரு இரும்பு திரையை வச்சுட்டு இருக்காரு. இந்த ஓசோன் படலம் அவர் சூழ்ந்துருக்கு. அப்போ அவர் இவங்க சொல்கிறதே நம்பிக்கிட்டு இருப்பார். நீங்கள் கொஞ்சம் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியுடைய நிலைமை மற்ற விஷயங்கள்லாம் தெரியும் போது ஆரம்பத்திலேயே சொல்கிறேன், ஆரம்பத்திலேயே இவர்கள் ஏடிஎம் கூட போயிருந்தாங்கன்னா பிஜேபி உள்ளே வந்திருக்காது. பிஜேபி 2 சீட்டை ஜெயிக்க முடியாது. ஏன்னா அந்த பர்சன்டேஜ் வச்சுன்னா ஜெயிக்க முடியும். 4% அப்படி வாங்கிட்டு வந்து விஜய் வந்து சொல்கிறேன் இல்லை சார் ஒரு நிமிஷம். விஜய் வந்து அதிமுக கூட்டணி போயிருந்தாருன்னா பிஜேபி வந்து சேர்ந்துருக்க மாட்டாங்க. சேர்ந்திருக்க மாட்டேன். ஏங்க அவர் அதானுங்க எதிர்பார்த்துருந்தாரு. அவர் உறுதியாக நின்றுந்தார், இங்கே வருவாங்க சேர்ந்துடலாம் பேசிடலான்னு. நீங்கள் அவர்கிட்ட போய் 117 சீட்டு 2.5 வருஷம். இப்போ பிஜேபி அதிமுக கூட்டணி வந்து வேற ஒரு அழுத்தம் காரணமாக தான் சேர்ந்துருக்காங்க. அழுத்தம் இல்லை, தேவை. இவருக்கு 26 ஜெயிக்கணும். இதுங்க பார்த்தா இந்த பிரசாந்த் கிஷோர் பேச்செல்லாம் கேட்டு டிசம்பருக்கு அப்புறம் பேசலாம், 117 சீட்டு 2.5 வருஷம்னு உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது வேலைக்கு ஆகாதுன்ற முடிவுக்கு வரும்போது தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, 2029 இங்கே எம்பி தேவை. அப்போ இங்கேயே 24 12 எம்பி சீட்டு தேவையில்லாமல் அண்ணாமலைனால அதனால போச்சு. இந்த தடவை அதிமுக விட்டோன்னா சிக்கல், வேறு எந்த கட்சியும் கூட்டணி சேர முடியாது. அப்போது தேவைகளை ஒட்டி 2 பேரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. அது தேவையும் கூட. ஏன்னா இப்போ திமுக வீழ்த்தணும் அப்படின்னா இவங்க 2 பேர் சேர்ந்தால் தான் வீழ்த்த முடியும், தனியாக இருந்தால் முடியாது. அப்போ இந்த மாதிரி விவகாரத்தில் இவங்க முடிவு எடுத்திருந்தாங்கன்னா ஒரு பிஜேபி உள்ளே வளர விடக்கூடாது, நம்ம வந்து அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தால் நம்ம ஒரு 60-70 சீட்னா அதில் குறைந்தது ஒரு 50 சீட்டு ஜெயிக்கலாம். ஆட்சிக்கு அதிமுக வருதோ இல்லை கூட்டணி ஆட்சியாக மாதிரி நம்மளும் துணை முதல்வர் உட்காடுறோமோ ஏதோ ஒன்று, எதுவும் இல்லாட்டினாலும் எதிர்கட்சியாக நம்ம வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அதோடைய பவர் அந்த ஒரு 50 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு அடுத்து எம்பி சீட்டு நிற்கிது. இப்படின்னா அடுத்தடுத்து போகும் பொழுது கட்சி வேகமாக வளர்ந்துடும், அனுபவம் கிடைக்கும். அடுத்து 31 நம்ம நினச்சதை பண்ணலாம். இதுதான் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் கோல். இதை தான் நம்மள மாதிரி ஆள்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் இல்லை சார், நீங்கள் ஒரு பெர்ஸ்பெக்டிவில் சொல்கிறீங்க. இப்போ இப்படி யோசிச்சு பாருங்களேன், எடுத்தோடனே கூட்டணி வச்சு இப்போ அதில் வந்து தேர்தலில் ஜெயிச்சு இப்போ தேமுதிக விஜயகாந்தும் ஜெயலலிதாவும் கூட்டணி வச்சு ஜெயிக்கும் போது அங்கே என்ன ஒரு நிலைமை உருவாச்சு? என்னாச்சு? விஜயகாந்த் கூட்டணிக்கு போனார். யார் இருந்தா? எதிர்கட்சி தலைவராக விஜயகாந்த். அன்றைக்கி யார் இருந்தா? ஜெயலலிதா. நீங்கள் எப்படி இருந்தீங்க? இவர் உடல்நலம் பாதிக்கிற டைமு கரெக்டாக உங்கள் கட்சியில் நீங்கள் விஜயகாந்த் வந்து எவ்வளோ பவர், அவர் தேர்ந்தெடுத்த ஆட்கள் எப்படி, எல்லாருக்கும் எம்எல்ஏ கொடுத்து 29 பேர் ஜெயிச்சு வர்றாங்க. 29 பேரில் கிட்டத்தட்ட 14 பேர் ஜெயலலிதாட்ட போயிடுறாங்க. அவ்வளோ பலகீனமாக தான் அவர் கட்சியை வச்சுருந்தார். சேம் இது விஜயகாந்துக்கு அப்படின்னா இவங்களுக்குலாம் எப்படின்னு பாருங்க. இதே நிலைமை வந்துடக்கூடாது. வராது. எப்படி வரும்னா அன்றைக்கி ஒரு ஜெயலலிதா அது வேறு, நீங்கள் இன்றைக்கி விஜய் உங்கள் இது வேறு. நீங்கள் இப்படிலாம் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இதே மாதிரி தான் இந்த அடிப்படையில் இப்போ அவங்களும் யோசிப்பாங்களா சார்? இப்போ வந்து அந்த நிலைமை வந்து விஜயகாந்துக்கு சீமானுக்கு இன்னைக்கு ஒரு அந்த அவர் வந்து தனிச்சு போட்டிடுறாரு. இது வரைக்கும் அவர் எடுத்த முடிவுல வந்து கூட்டணின்னு என்ன பண்ணாரு? சீமான் என்ன பண்ணாரு? தனித்து போட்டிட்டாரு. வேற சொல்லுங்க. மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இப்போ நாம அது ஒரு மாதிரி வந்துடுச்சு. இந்த தேர்தலில் எப்படின்னு தெரியாது. வேற என்ன பண்ணார் சீமான்? ஆட்சி அதிகாரத்துக்கு வரல, அவ்வளோதாங்க. ஒரு அதே இல்லை சார். இப்போ விஜயும் அதே மாதிரி இருக்காரு. ஆனால் அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு சீமானுடைய ஸ்டஃப்பையும் விஜயுடைய ஸ்டஃப்பையும் ஒப்பிடாதீங்க. சீமான் வேற லெவல். ஒரு கொள்கையை வச்சுட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. அது 8%, 6%, 4% அந்த கட்சி இருக்கும். அது அப்படியே போகும். அவர்கள் அந்த கொள்கையிலையும் சரி, அரசை எதிர்ப்பதிலும் சரி, அரசியல் கருத்துக்களிலும் சரி வேறு லெவலு. அவர் நேரடியாக தன் கட்சி கொள்கைகளை தன்னுடையது தீர்மானிக்கிறார். தினம் ஒவ்வொரு பிரச்சனையும் அவர் அலசுறாரு. பல விஷயங்கள் அவர் சொல்கிறது கரெக்டாக இருக்கும். இவர் ஏங்க அந்த கூட்டத்துக்கே வராரு. எப்போ கடைசியாக வந்தார்? இந்த பரிசு அந்த இது கொடுக்கும்போது வந்தார். மாணவர்களுக்கு கொடுக்கும்போது ஒரு கூட்டத்தில் பேசினார். இவங்க எடுத்து அடித்தோன்னா அடுத்த கூட்டத்திலாம் பேசவே வாய் மூடிட்டார். அதோட பிறந்த நாள் வெளியே வரவே இல்லை. நேற்று வந்தார். இதுலேயும் அறிக்கையை எழுதி அந்த அறிக்கையை படிச்சுட்டு போயிட்டார். தெரியுதா இவர் லெவலு? இவருக்கும் சீமானுக்குள்ள லெவலு. அப்போ நீங்கள் 2026 பிரச்சாரம் மற்ற விஷயங்கள் போய் ஏதோ ஓட்டு வாங்கினாலும் யாரோ ஒருத்தர் ஜெயிக்க போகிறாங்க. உங்களால் ஒருத்தருக்கு சீட்டு போகும்போது ஒருத்தர் ஜெயிக்க போகிறாங்க. அவங்க வந்துட்டாங்கன்னா அடுத்த 5 வருஷம் இருக்குல்ல, 2031 வரைக்கும் கட்சியை எப்படி கொண்டு போவீங்கன்றது ஒன்று இருக்குது. இவ்வளோ தேர்தல், இவ்வளோ நெருக்கடி, இவ்வளோ பிரச்சனை இருக்கும் பொழுதே நீங்கள் வெளியே வர மாட்டேங்கிறீங்க. பிரச்சாரம் பண்ணுறதோ டெய்லி உள்ள பிரச்சனையை பேசுகிறதோ, இது தேர்தல் ஜுரம் பற்றிக்கிட்ட காலகட்டம். ஜூலையிலேயே ஆரம்பிச்சிட்டாரு எடப்பாடிலாம். இவர் வீடு வீடாக போக ஆரம்பிச்சிட்டார். சிஎம் அந்த கட்சியே போக ஆரம்பிச்சிச்சு. நயினார் ஒரு பக்கம் எல்லாருமே அந்த இதில் இறங்கிட்டாங்க. ஆனால் நீங்கள் இவ்வளோ ஒரு பரபரப்பான காலகட்டத்துலேயும் பார்த்துக்கலாம் போ, செப்டம்பரில் வர்றேன். செப்டம்பரில் நீங்கள் மட்டுமா வருவீங்க? வடகிழக்கு பருவமழையும் வருமே. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவர் அவ்வளோ ஸ்லோ. இப்போவே இப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 26க்கு பிறகு 31 அடுத்த 5 வருஷம் எப்படி போவார்? படம் நடிக்க போயிடுவார்.
கட்சி என்ன ஆகும்? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கட்சியில் இவர் என்ன அக்கறை செலுத்துறாரு அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கும் அந்த புஷி ஆனந்தும் அந்த ஒரு ஆளை திட்டு கொடுத்து சம்பளத்தை வச்சுருக்காங்க. 2 பேர் தான் தீர்மானிக்கிறாங்க. அப்போ யாரையும் உள்ளே வர விடாமல் அது அப்படியே தான் இருக்குது. இன்னை வரைக்கும் அது அப்படி தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி விவகாரங்களுடைய இன்மெச்சூரிட்டி தான் இவர்களுடைய ஒவ்வொரு விஷயத்துலையும் வெளிப்படுது. அதை தான் நான் நேற்று பதிவாக போட்டிருந்தேன். ஒரு செயற்குழு கூட்டம் நடத்துகிறீங்க, ஊரே எதிர்பார்க்குது, நாடே எதிர்பார்க்குது. இப்போ ஒரு வாரமாக பெரிய அளவில் அரசுக்கு தலைவலியாக இருக்கிற பிரச்சனை அஜித்குமாருடைய பிரச்சனை. இவர்களால் எவ்வளோ மறைக்க முயன்றும் முடியாமல் அது வெடித்து கிளம்பி கோர்ட்டு கூப்பிட்டு கண்டித்து இவர்கள் போய் இது பண்ணி அவருடைய முதல்வரே அம்மா சாரிம்மான்னு கேட்குற அளவுக்கு வந்து நிற்கிற ஒரு பிரச்சனையை யாருமே போகாமல் நீங்கள் போய் ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்து பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா அது என்ன அளவுக்கு அதை ஸ்கோர் பண்ணணும்? செயற்குழுவில் ஒரு அரை மணி நேரம் அதை பற்றி பேச வேணாம்மா. பட் தீர்மானம் போட்டிருக்காங்க சார். என்ன போட்டாங்க? தீர்மானத்தில் என்ன போட்டாங்க? தீர்மானமாங்க அது. கொஞ்சம் இன்ட்ரோ பண்ணி பேசினார். என்ன தீர்மானம் தெரியுமா? தீர்மானத்தின் ஒரு கண்டென்ட் இருக்கும்ல, அது கண்டென்ட் என்னது? சிபிஐக்கு ஏன் வழக்கை மாற்றினீங்க? நம்ம போலீஸுக்கு ஏன் கேவலப்படுத்துறீங்க? இதுதான் கண்டென்ட்டு. இதுவாங்க கண்டென்ட்டு. என்னங்க ஒரு கொலை நடந்திருக்கு, மாநிலமே அரசே வந்து அதை மறக்க பார்க்குது, தடிக்கு வந்து செத்து போயிட்டான்னு சொல்லுது, நீதிமன்றத்தில் போய் வேறு மாதிரி பேசுகிறாங்க, சாட்சியங்கள் தடயங்களை அளிக்கிறாங்க. உள்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும்னு சொல்லி இவர் உள்துறை அமைச்சரா? என்ன அமித்ஷாவா? முதலமைச்சர் நேரம் சொல்லுங்களேன். அது என்ன உள்துறை அமைச்சர்? எங்கே புதுசாக ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கிறீங்க? முதலமைச்சருக்கு பல இது இருக்குது, இலாகாக்கள் வச்சிருக்காரு. அதில் உள்துறை ஒன்று. அவரை போயிட்டு உள்துறை அமைச்சர்னா கீழே இருக்கணும் கூப்பிட்டு யார் பதவி விலக சொன்னார்னா அமித்ஷாவங்கன்ட்டு போவோம். இல்லை சார், இந்த இடத்துல என்ன கேட்குறாங்கன்னா, விஜய் வெளியே வரலினா ஏன் வரலின்னு கேட்குறாங்க, வெளியே வந்தாருன்னா ஏன் இதை பேச மாட்டீங்களான்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு டைமும் வந்து இதை எல்லாத்தையும் கேட்பாங்க. எங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி, நாங்கள் ஒரு மக்கள் பிரச்சனை தான் எடுத்து உங்களுக்கு இண்டிவிஜுவாலிட்டி கிடையாது. பேசியிருக்கோம். நீ பரந்தூர் மக்கள் ஃபுல்லாக வந்து சிலர் கொண்டாடுறாங்க. உங்களுக்கு இண்டிவிஜுவாலிட்டி கிடையாது. நீங்கள் இது பேசலன்னா கேட்க தான் செய்வோம். விஜய் இவ்வளோ நடிச்சு இந்த இப்போ கேட்டோமா? முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை இருக்குல்ல, அப்போ கேட்போம். முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை இருக்குன்னா மக்கள் பிரச்சனை பேச. அதிமுக கூட்டணி போயிருந்தா இந்த கேள்வி நீங்கள் கேட்க மாட்டீங்கல்ல? அப்படி கிடையாது. இது வந்து ஒரு குதர்க்கமான ஒரு இது. நம்ம சொன்னது அதிமுக கூட்டணின்னு நான் சொன்னது வந்து முதல்ல இருந்தால் சொல்லிட்டு இருக்கிறேன். இவர்கள் நல்லதுக்காக சொல்கிறேன். இவர் நடுவில் ஒரு ட்வீட் பார்த்தேன், நீங்கள் போட்டிருந்தீங்க ஒரு ரைட்டப். என்னன்னா, சமீபத்தில் வந்து திமுகவுக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு நபர் விஜயோடைய நெருங்கிய நண்பரை பார்த்து பேசினாரு. அந்த நெருங்கிய நண்பர் விஜயை சந்தித்து பேசியிருக்காரு. எப்படியாச்சும் அதிமுக கூட்டணிக்குள்ளே தாவேக்கா போகக்கூடாதுன்றதை வந்து திமுக சைட்லேருந்து வேலை பார்க்குறாங்க. அதே மாதிரி தான் பாமகவுக்கு வேலை பார்த்தாங்க. இப்போ பாமக கிட்டத்தட்ட ஒரு நிலையில் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து தாவேக்காவுக்கும் பார்க்குறாங்க. இது வந்து இந்த தகவல் வந்து வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு சோர்ஸ்னு போட்டிருந்தீங்க. சொல்லுங்கள் சார், இப்போது பிஜேபி கூட அதிமுக கூட்டணி போயிட்டாங்க. இன்னமேட்டு விஜய் வந்து இப்போ போய் அவர் கூட்டணியில் சேர முடியாது. ஏன்னா அவர் வந்து சொல்லிட்டாரு, அரசியல் எதிரி, கொள்கை எதிரி, பிளவுவாத சக்தின்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறமும் விஜய் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? இவர்கள்ட்ட அந்த கொள்கை இதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது, சும்மா பேசிக்கிறது. நீங்கள் அதை எழுதி கொடுத்து படிக்கிறதா இதெல்லாம். சார், எல்லா கட்சியிலும் மோஸ்ட்லி எழுதி தான் சார் கொடுத்து. ஆமாம், எல்லா கட்சியும் அப்படி தான்றேன். எல்லா கட்சியும் அப்படி தான். இவர்களுக்கு எல்லா கட்சியுமே முதலாளி பார்த்து தான் படிக்கிறாரு. முதலாளி பழனிசாமி சில குறிப்பு எடுத்து தான் படிக்கிறாரு. குறிப்பு எடுத்து படிக்கிறது வேற, எல்லாத்தையுமே பார்த்து படிக்கிறது வேற. நீங்கள் பட்டுன்னு அதுக்குள்ளே போயிடாதீங்க. அதுக்குள்ளே போனால் தனி நபர் இது மாதிரி போயிடும். விஜய்கிட்ட அந்த பிரச்சனை இருக்குன்னா இருக்குது, மற்றவர்கள்ட்ட இருக்குன்னா இருக்குது. சாதாரணமாக மடை திறந்த வெள்ளம் மாதிரி பேசுகிறவங்களும் இருக்காங்க. சில குறிப்புகள் இந்த வருஷம் இத்தனை பேர் அப்படின்றத கையில் வச்சுக்குவாங்க சில பேர். அதை பார்த்து படிச்சுட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லுவாங்க. அதை விட்டுருங்க, நான் சொல்ல வர்றது அது கிடையாது. தனிநபர் இதுக்குள்ளே நான் போகல. இவர்கள் வந்து பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொள்கை எதிரி, சித்தாந்த எதிரிலாம் ஒரு இதில் பேசுகிறது. நடைமுறைன்னு வரும்பொழுது அவர்களுக்கு அந்த விஷயங்கள் தெரியும். அந்த விஷயங்கள் தெரியும் பொழுது ஐயோ தப்புன்ட்டுமே நம்ம யோசிக்கலான்னு ஒரு யோசனையும் ஓடிக்கிட்டு இருந்தது. என்டிஏ கிட்டே போகலாமான்னு. அவர்களும் சாதாரண ஆட்கள் இல்லை, டெல்லியில் இருக்கவங்களும் எப்படியாவது நெருக்கி நம்மள்ட்ட கொண்டு வரலாம் விஜயை, எப்படியாவது விஜயை கொண்டு வரலான்னு. அதில் அவர்கள் பல மாநிலங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. இவரெலாம் ஒன்றும் பெரிய அரசியல் ஞானிலாம் கிடையாது. அதுக்கு மேலே பெரிய ஞானி புஷியா. அரசியல் ஞானியே இல்லாதன்னு சொல்கிற அளவுக்கு ஏன் இவ்வளோ டிமாண்ட் ஏற்றி வச்சிருக்காங்க உங்களுக்கு? அது சினிமா ஃபேம், வேற ஒன்றும் இல்லை. சினிமா ஃபேம் தான். ஏன் நீங்கள் விஜய் பற்றி பேசுகிறீங்க? தேர்தலில் கணிசமாக ஓட்டு வாங்க சினிமா ஃபேமை தாண்டி. இல்லைங்க, நீங்கள் ஜம்ப் பண்ணிகிட்டே போகிறீங்க. நான் சொல்ல வரதை சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. சினிமா ஃபேமுன்றதுனால தான் இவரை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். வேறு ஒரு ஆள் சாதாரண ஆளை கட்சி ஆரம்பிச்சுன்னா பேச மாட்டோம். அந்த சினிமா ஃபேம் எவ்வளோ ஓட்டு வாங்கி தரோன்றதை தாண்டி அவருக்கு பற்றி ஒரு வைப்பு பண்ணியிருக்காங்களா, அந்த வைப்பு இல்லைன்னு சொல்ல வரதான் நான் சொல்ல வரேன். ரெண்டாவது, இவருக்கு அரசியல் தெளிவோ கொள்கையோ கிடையாதுன்றதை நான் சொல்ல வரேன். இவர்கள் மட்டும் இல்லை, மேலே இருக்கிறவங்களே இவங்களை நெருக்குவாங்கன்னு சொல்ல வரேன். அப்போ பல கொள்கை தெளிவு இருந்தவங்களே ஒன்றும் இல்லாமல் போய் சேர்ந்துருக்காங்க. அஜித்குமார்லேருந்து பல பேரை கொண்டு வந்து இழுத்துருக்காங்க.
அப்படி இழுக்கிறவர்கள் இவரை இழுக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு. இந்த இடத்துல தான் திமுகவுக்கு ஒரு பயம் வருது. ஒருவேளை அது நடந்து விட்டால் சிக்கல் வந்துடும் அப்படின்றதுனால தான் சிலரை வச்சு பேச வைக்கிறாங்க. அங்கே வந்து விஜய்க்கு நெருக்கமான ஒருத்தரை பிடிக்கிறாங்க. அப்போ இந்த பேச்சுவார்த்தை விஜய் தாண்டி அந்த 2 பேர் இருக்காங்களா அவங்களுக்கும் தெரியும். இந்த பேச்சுவார்த்தையில் தான் நீங்கள் தயவுசெய்து நீங்கள் அங்கே மட்டும் போயிடாதீங்க, தனியாக கூட நில்லுங்கன்றது தான். அதற்கு இவர்கள் இசைவு தெரிவிக்கிறார்கள், தனியாக நிற்கிறாங்க. இல்லை இவங்க பேசாட்டி கூட தனியாக நிற்கலாமா நின்றுங்கன்னு அவங்க சொந்த முடிவு எடுத்துருக்க மாட்டாங்களான்னு கேட்கலாம். சார் நீங்கள் சொல்கிறது பார்த்தா லிட்டரலி இது திமுகவுடைய பி டீம்னு சொல்கிற மாதிரி தானே இருக்குது. போக போக தெரியும். இந்த இவர் பாடினார், போக போக தெரியும். நேற்று நடந்துச்சா இல்லையா? நேற்று எதுங்க பெரிய பிரச்சனை? நான் மறுபடியும் அதுலேருந்து தான் வரேன். இல்லை சார் மறுபடியும் நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே என்னங்க நீங்கள் குழந்தை திமுக இருங்க நான் ஒன்று வந்து மக்களோட கூட்டு வந்து முற்றுகையிடும். ஆமாம் ஆமாம் நாங்கள் எல்லாம் கும்பலாக கிளம்பி ஆர்ஷாக கேட்டு வந்தோன்னு ஒரு படத்தில் சொல்லுவாங்க தெரியுமா? நீங்கள் என்னடா பண்ணோம்? நாங்கள்லாம் கும்பலாக போய் ஆர்ஷாக கேட்டு வந்துட்டோம் அப்படின்னு. அது மாதிரி கும்பலாக போய் சிஎம்கிட்ட வாங்கப்பா வாங்க உட்காருங்க விஜயா சொல்லுங்கள் சார் பரந்தூர் வந்து இருங்க நான் சொல்கிறேன். நீங்கள் கேட்டதை நான் பதில் சொல்ல விடுங்க. பரந்தூர் வந்து இவங்கெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படியா? சரி, அதனால் நீங்கள் கட்டக்கூடாது. சரிங்க சார் கிளம்புறேன், போயிட்டு வாங்க. கும்பலாக போய் ஆர்ஷாக பேசிட்டு வந்துடுவாங்க. போராட்டம் அறிவிக்க நான் நீங்கள் என்ன பேசணும்? சீமான் சொன்னார்ல, நீ எடுத்து பாரு, நான் என்ன பண்ணுறேன் பாரு. இல்லை என்ன பண்ண முடியும்? அவன் தாங்க ஏங்க என்ன பண்ண முடியுன்றதெல்லாம் அப்புறங்க. அவன் தாங்க தலைவன் சொல்கிறான்ல, நீ பேனா சிலையை வச்சு பாரியா, நான் என்ன பண்ணுறேன் பாருங்க. அதுக்கப்புறம் அந்த திட்டம் வந்துச்சா? இதுதான் தலைமை. இந்த பேச்சு இருக்குல்ல, நீ பண்ணி பாரு, பண்ணுறியோ பண்ணுவையோ பண்ண மாட்டியோ அதெல்லாம் அப்புறம் பேசலன்றீங்க. ஆமாம் இப்படி பேசுன்றீங்க. இது என்ன இப்படி பேசு அப்படி பேசுன்னு சொல்ல தான் செய்வோம். முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை இருக்குல்ல, சொல்ல தான் செய்வோம். நீங்கள் இன்றைக்கி நீங்கள் இருக்கீங்க, உங்களை கேட்குறேன் நான், ஏன் இன்றைக்கி வந்து இதை பேச வரீங்க? வேறு ஏதாவது மேட்ரு எடுத்து பேசலாமே, ஏன் இன்றைக்கி இதை பேச வரீங்க சொல்லுங்கள். நீ இது பேசு பொருளாக இருக்குது. உங்களுக்கே இந்த விஷயம் பேசு பொருளாக இருக்குன்னா நான் சொல்கிறேன் சார், விஜய் சைடுக்குள்ளாம் பேச வேணாங்க, நம்ம வந்து பழைய மேட்ரு வேறு ஏதாவது இந்த அஜித்குமார் மேட்ரு கூட வேணாங்க அப்படின்ட்டு போன மாதம் இருக்கிற ஒரு பிரச்சனை எடுத்து பேசலாங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சார் அதெல்லாம் இது கரண்ட்லேயே இல்லை சார், இதுதான் சார் பேசு பொருளாக ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கு சார், இதை பற்றி தான் சார். நம்மளுடைய நோக்கம் வேறு, அவங்களுடைய நோக்கம் வேறு. எல்லாருடைய நோக்கமும் ஒன்று தான், விகிதாசாரம் தான் வேறுபடும். நீங்கள் ஊடகத்தில் இருக்கீங்க, இந்த விவகாரம் பெரிய பேசு பொருளாக இருக்குது. இந்த இதில் ட்ராவல் பண்ணால் ஒன்று அந்த இது கொஞ்சம் செல்ஃப் எடுக்கும், ஒரு பேஜ் வியூ இந்த மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் எல்லோரும் பேசுறதில் நம்ம என்ன பதிவு பண்ணியிருக்கோம் நம்ம சேனல் சார்பாக, சும்மாவே இருக்க முடியுமா அப்படின்னு இந்த 2 நோக்கம் தான் எல்லாருக்குமே இருக்கும். மூணாவது அதை தாண்டி ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கும். இந்த விஷயம் சம்மந்தமாக நம்ம சேனல்லையே இவர் கொஞ்சம் நல்லா பேசுகிறாரு அப்படின்னா நீங்கள் உங்களை சொல்கிறேன், இவர் நல்லா கேட்குறாரு, இந்த டக்குன்னு இந்த கரண்ட் சிச்சுவேஷன் எடுத்துகிட்டு போய் கரண்ட் பொசிஷனில் கொண்டு கேட்குறாரு, அப்போது அந்த பேர் நம்ம கிடைக்குதுன்ற இது இருக்கும். இது எல்லாம் வந்து ஒரு சின்ன மைக்ரோ லெவல் வச்சுக்கோங்க. சேம் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு கட்சிக்கு, திமுகவுக்கு ஆளுகின்ற கட்சிக்கு, நான் இந்த இடத்துல அதிமுக இருந்தாலும் அதிமுகன்னு சொல்லுவேன், அதற்கு நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தான் வந்து ரீச் ஆக போகிறீங்க. உங்களுக்கு லாபகரமான விஷயம், அது பெரிய லாபம். பேசிட்டா பாரு தலைவன் உள்ள பார்த்தியா வச்சு செஞ்சுட்டான் பாரு. தலைவன் வந்து சாதாரண ஒரு எல்லா இளைஞரும் ரசிப்பாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, அஜித்குமார்னா அஜித்குமார் கிடையாதுங்க. அஜித்குமார் அப்படிய பாதிப்பை ஒரு சின்ன ஒரு இளைஞன் கூட கோபம் வரும், கோபத்தில் இருப்பான். போலீஸ் இப்படி போய் அநியாயமாக அடிச்சு அவனை அக்யூஸ்டு கிடையாது. அவன் நேர்மையாக உழைச்சி ஒரு 10,000 ரூபா சம்பளம் வாங்கி வீட்டுக்கு கொடுக்கலான்னு நினச்சிருந்த ஒரு பையன் இந்த வருஷமாக அடுத்த வருஷமாக அவனுக்கு திருமணம் நிச்சயிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையை தொடங்குற சூழ்நிலை அவன் வாழ்க்கையை முடிச்சு விட்டிங்க. எத்தனை இளைஞருக்கு கோபம் இருக்கும்? போலீஸ் மேலே எல்லாருக்குமே ஒரு கோபம், அடிப்படை கோபம் ஒன்று இருக்குல்ல, அதை தாண்டின ஒரு கோபம் இருக்கும்ல. அதை விஜய் பேசினா எப்படி இருக்கும்? ஏன் சார் இப்போ இல்லை சார் இப்போ பேசலை, சரி நேற்று பேசலை, பேசலாம்ல, வருங்காலில் பேசலாம். அதை எடுத்து சார் மக்களை சந்திக்க போகிறாங்க, பேசலாம். இது எல்லாம் சப்பக்கட்டு. இப்போ நீங்கள் வீட்டுக்கே போலீங்க, இது எல்லாம் போய் சந்திக்கல, அரசியல் எல்லாம் சப்பக்கட்டு, இது எல்லாம் சப்பக்கட்டு சார். வேற என்ன நீங்கள் சொன்னால் கோச்சிக்கிறீங்க? விஜய் ரசிக்கிறா நீங்கள்? போன தடவை நான் சொன்னேன் உங்களை புசி, ஐயோ இவரை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, தம்பி நமக்காக எவ்வளோ முட்டு கொடுக்குதுன்னு. சார் ஏங்க ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க, நான் ஒரு ஆவேசம் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் இருக்க ஒரு 2 மாதம் பொறுத்து எல்லாம் நான் ஆவேசத்தில் சொல்கிறேன். ஏங்க விஜய் வந்து அஜித்குமார் மேட்டரை பேசியிருக்கலாமன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏங்க 2 மாதம் பொறுத்து பேசினான்னு நினச்சிருப்பாரு. இல்லை சார் நீங்கள் இப்போவே கேட்குறீங்கன்னா மக்களை சந்திக்கும் போது பேசலாம் சார், நேரடியாக மக்களை சந்திக்கும் போது பேசலாம். நேற்று அப்போ ஜனங்க வந்து என்ன தெரியுமா? இல்லை சார் நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு நிறைய நேர்களை எடுத்துருக்கேன். அதில் என்னன்னா
விஜய் வந்து மற்ற கட்சியில் ஒப்பிடும்போது அவர் வந்து இன்னும் பின்தங்கி இருக்காரு, அவர் இன்னும் வேகப்படுத்தணும், அவர் செயல்பாடு ஆசை மட்டும் முதலமைச்சர் வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நிறைய அதை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கரெக்ட். பட் ஆனால் அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கும்ல, ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, அதுல சில பல குறைபாடுலாம் இருக்கு, அதுல சில பல குறைபாடுலாம் இருக்கு, அதை மறுக்க முடியாது. இருங்க ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, நான் திரும்ப சொல்றேன், நீ இப்படி பண்ணி தான் ஆகணும்லாம் நான் என்னைக்கும் சொல்ல முடியாது. நமக்கு அந்த தகுதியும் கிடையாது, அந்த உரிமையும் நமக்கு கிடையாது. நம்ம விமர்சனம் வைக்கிறோம், இப்படி பண்ணி இருந்தா நல்லா இருக்குங்க. கீழே வந்து நீங்க அதுக்கே கோவப்பட்டீங்க, அது கீழே வந்து கூலிப்படை அந்த படை இந்த படையெல்லாம் வந்து திட்டம் கமெண்ட்ஸ்க்கு வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா இவர்கள் கட்சிக்காரன் கீழே நீங்கள் அதே பார்த்துருப்பீங்களே, சார் நீங்கள் சொல்கிறபடிலாம் இல்லை, நாங்கள் அப்படி பண்ணுவோம் சார், நீங்கள் வந்து ஆதவ அர்ஜுன் படிச்சிங்களா, தீர்மானத்தை பார்த்தீங்களா, பார்க்காம நீங்கள் சொல்கிறீங்களா, இப்படிலாம் நேர்மையாளர்கள் ரசிகர்கள். அதை தாண்டி நீங்கள் அந்த ரைட்டை போட்டுருன்னு சொன்னீங்கல்ல, அதிமுக கூட்டணிக்கு தாவிக்க போகக்கூடாதுன்றது வந்து திமுக சைடில் திமுக சம்மந்தமே இல்லை ஒரு நபர் வந்து அதை பண்ணுறாருன்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து முத்தலீஃப் அவர்கள் வந்து நரேட்டிவ் செட் பண்ணுறதா சோர்ஸ்ன்னு சொல்லி போகிறாரு. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்காக அவர் ஒரு கற்பனை கதை தான் இருக்கலாம். அவங்க நான் தப்பாக சொல்கிறேன், அது அவங்க நினைப்பதுக்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஒரு கட்டம் வரும்ல, அப்போ வெளியே வந்துடும்ல. இப்போ நான் சோர்ஸ்ன்னு ஏன் தெரியுமா சொல்கிறோம், யாரும் சொல்லாதப்போ நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பலரும் சொல்ல ஆரம்பிப்பாங்கல்ல. அந்த கம்பெனிலே பார்த்தேன், ஊரே அஜித்குமாரை பற்றி பேசிகிட்டு இருக்கு, இவர் வந்து கட்சியோட இது இது நடக்குதுன்னு எழுதிட்டு இருக்காரு பாருங்கன்னு சொல்லி ஒரே அஜித்குமார் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சம்மந்தப்பட்டவங்க அங்கே பேச்சுவார்த்தை நடத்தும் போது அதையும் நாங்கள் பதிவு பண்ணணும்ல. அதான பத்திரிகையாளர் பணி. எனக்கு வர தகவல் நான் வந்து 1க்கு 4 பேர்கிட்ட கேட்டுட்டு தான் யாருக்கெல்லாம் சொல்ல நான் ஒரு பதிவு பண்ணுறேன், இந்த மாதிரி நடக்குதுன்னு. அவர்கள் சொல்லவே சொன்னாங்க, சார் முடிஞ்சிச்சு, கிட்டத்தட்ட இவங்க அறிவிச்சிருவாங்கன்னு. அதான் அறிவிச்சாங்க. கொள்கை எதிரிடனும் பிளவுவாத சக்திகளுடனும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கூட்டணி இல்லைன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. அதை தாண்டி இன்னொன்றும் சொல்லியிருக்காரு, என்னென்னா அதை சொன்னதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பார்த்தீங்களா அவர் அதிமுகவுடன் கூட்டணி இல்லைன்னு எங்கேயுமே சொல்லலை, அவர் சொன்னது வந்து பிஜேபியை. ஒருவேளை தேர்தல் சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தனியாக வந்துட்டாருன்னா என்டிஏ கூட்டணியிலேருந்து, அப்போ வந்து ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆகலான்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிச்சிட்டாரு, இவர் தலைமை ஏற்றுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி வருவார்களா? சொல்கிறவரே குழம்பு போயிட்டார், பாவம் அவரே குழம்பு போயிட்டார்னு வடிவேல் ஒரு 10 சொல்லுவாப்ல, பாவம் அவரே குழம்பு போயிட்டார். அந்த மாதிரி சொல்கிறவரே அவரே கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்லிட்டார். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கங்க, இவர்கள் இப்போ ஏடிஎம்கே கூட்டணி மிஸ் ஆகி பிஜேபி என்டிஏ அலைன்ஸ் ஃபார்ம் ஆனோன்னா ரொம்ப வருத்தப்பட்டிருந்தாங்க. ஆனால் வருத்தப்படாத 2 பேர் வாலிபர்கள் இருந்தாங்க, ஒன்று புஷி ஆனது, ஒன்று ஜானவரகிசாமி. அவர்களுக்கு இதில் வருத்தம் கிடையாது, ஐயா தலைவனை தனியாகவே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அவர்களுக்கு சில லாபங்கள் இருக்குது. இந்த புஷிலாம் இருக்கார்ல, இப்போ விஜய் கம்னு இருக்கார், 2026க்கு அப்புறம் என்ன ஆவார்னு எனக்கு தெரியாது. அவர் போயிடுவார், ஜான் போயிடுவார், அவர் கான்ட்ராக்ட் முடிஞ்சுன்னா அவர் போயிடுவார். ஆனால் புஷி என்ன ஆவார்னு நான் சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா எல்லோரும் சேர்ந்து அடிப்பாங்க. ஏன்னா எல்லோரும் இப்போ பொறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் புஷி தான் காரணம், ஜான் தான் காரணம்னு தெரியுது. ஆனால் எதிர்க்க முடியல, விஜய்கிட்ட கொண்டு போக முடியல. தோல்வியை விஜய் உணர்வார்ல, அன்னைக்கு புஷிக்கு இருக்குது. இது ஒரு பார்ட்டு வச்சுக்கிங்க, ஓரம் வச்சுக்கிங்க. இப்போ நீங்கள் கேட்ட மேட்டருக்கு வர்றேன். இப்போ கொஞ்சம் பேர் இந்த அரசியல் தெரிந்தவர்கள் தாவேகாலியை ஐயோ இந்த மாதிரி மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு ஆதங்கம் இருந்துகிட்டே இருந்தது. ஒருவேளை அதிமுக வந்துட்டா விஜய் நம்ம சேர்ந்துடலான்ற நரேட்டிவ்லாம் அவங்கள நரேட்டிவ் வேறு செட் பண்ணாங்க. ஒரு பிரபல நாளிதழெல்லாம் வந்துச்சு, அதுக்கு யார் யார் போனாங்க, அந்த எடிட்டர் யார் யார் பார்த்து பேசுனாங்கலாம் நம்ம சொல்லக்கூடாது, இதெல்லாம் நடந்தது. அது நரேட்டிவும் வந்துச்சு. வந்த பிறகு அப்போ வருதுன்னு என்ன அர்த்தம்னா, இவர்கள் ரெடியாக இருந்தாங்க. ஒருவேளை ஏடிஎம்கே வெளியில் வந்துட்டா நம்ம ஒரு 60 சீட்டோ 70 சீட்டோ கேட்டுருந்தோம், தலைமை வந்து அதிமுக தலைமையில் தான். என்னன்னா அது நடக்காதுன்றது நல்லா தெரிஞ்சிச்சு. ஏன்னா வேறு ஏதோ ஒரு பிரச்சனையில் சேரல. இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர், பல மாநிலங்களில் பல தேர்தல் முடிவுகளையும் மாற்றினவர், நிறைந்த அனுபவம் உள்ள ஒருத்தர். இங்கே நான் ஜெயலலிதா கீழே ட்ரைனிங் எடுத்தவங்க, 4 வருஷம் ஆட்சியில் இருந்தவங்க, பல தேர்தலில் பார்த்தவங்க, 2 பேரும் இணைகிறாங்கன்னா சும்மா ஒன்றும் இணைய மாட்டாங்க. ஆனாலும் இந்த திமுக சைடில் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக எப்படி யோசிக்கிறாங்கன்னா, இவர் ஏதோ ஒரு வகையில் இழுத்துட்டாங்க, சேர்ந்துட்டாங்கன்னா நமக்கு சுத்தமாக ஸ்வீப் பண்ணுவாங்கன்றதுனால நீங்கள் போகாதீங்க, நம்ம பார்த்து பண்ணிக்கலாம், நீங்கள் தனியாக நில்லுங்கன்னு. தனியாக நின்னாலும் திமுகவுக்கு சிக்கல்ன்றதும் தெரியும் அவங்களுக்கு. அதற்கு தான் என்ன பண்ணுறாங்க, மேலும் ராமதாஸை உள்ளே இழுக்கலாம், தேமுதிகலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, தேமுதிக உள்ளே இழுக்கலான்னு. அப்படி இழுத்தாலும் என்ன பிரச்சனைனா, தேமுதிக 10 சீட்டு கொடுத்தா விடுதலை சிறுத்தைகள் என்ன ஆகும், ராமதாஸை உள்ளே இழுத்தா திரும்ப என்ன பண்ணுவார், திரும்ப கோச்சிக்கிட்டாருன்னா அது மக்கள் நல கூட்டணி கோச்சிக்கிச்சுன்னா பிரச்சனை ஆகிடும். இந்த மாதிரிலாம் ஓடிட்டு இருக்குதுங்க, சாதாரண இல்லை. இல்லை நீங்கள் சொல்கிறீங்களா சார், இப்படி வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி உடையாதுன்னு, அதே மாதிரி தானே திமுக உடையாது. ஆனால் உடைவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன். பாமக உள்ளே வந்தால் நான் இருக்க மாட்டேன்றதில் உறுதியாக இருக்கார் திரும்ப.
ஆனாலும் இவர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் சமாதானப்படுத்தலாமான்னு. ஆனால் அங்கே பாமக உடஞ்சி போச்சு. இப்போ அப்பாவை மட்டும் உள்ளே கூட்டு வந்தால் அவருக்கு எவ்வளோ சீட்டு கொடுக்குறது? 10 சீட்டு கொடுத்தா 10 சீட்டு கொடுத்தா நாங்களாம் 6 சீட்டுன்னு போய் இவருக்கு 10 சீட்டான்னு மற்றவங்க கோச்சிக்குவாங்க. அப்போ அவங்களுக்கு கூட கொடுக்கணும். இந்த மாதிரி கடும் நெருக்கடியில் அதேமாரி திருமாவளவன் ஒத்துக்கணும் ராமதாஸ் உள்ளே வர்றது. அப்போ விடுதலை சிறுத்தைகள் கோபமாக இருக்குதுன்னா பாமக ராமதாஸை கூப்பிடக்கூடாதுன்னு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் இவங்கள நம்பி பையன் கூட சண்டை போட்டு அந்த சண்டையே ஒரு ஈகோவாகி இன்றைக்கி ஒரு 2ல் அவர் நிற்கிறாரு. பாமக உடஞ்சிருக்கு. தேமுதிக உள்ளே வரதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னா நீங்கள் வந்து இங்கே 10 கொடுத்தா மற்ற கட்சிகள் என்ன பண்ணுன்ற ஒரு பிரச்சனை இருக்குது. காங்கிரஸ் தனியாக 25க்கு நிற்க மாட்டாங்க. இந்த மாதிரி பல நெருக்கடிகளை திமுக சந்திச்சுக்கிட்டு இருக்குது. இதில் தான் விஜய் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு அவங்க பயத்தில் இந்த ஒர்க்கை பண்ணுறாங்க. இப்போ இந்த 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 பிரச்சனை இருக்குல்ல, இப்போ நான் சொல்கிறேன்ல, இப்போ விஜயை வச்சு திமுக வந்து விஜய் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்ட்டு வேலை பார்க்குறாங்க. ஆனால் இந்த சைடு பிஜேபி எந்த வேலையும் பார்க்கலையா சார்? பிஜேபி பார்த்தாங்க. யார் ஜெயிக்கிறாங்கன்றதானுங்க முக்கியம். யாரை கையில் எடுக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை. இவங்க கையில் எடுத்துட்டாங்க. இவங்க கையில் எடுத்தோன்னே இப்போ பிஜேபியால் ஒன்றும் பண்ண முடியாது. இவர் அறிவிச்சிட்டார் நேற்று. கையில் எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறீங்களா சார்? இன்னும் கையில் எடுத்தாங்கன்னா அப்படியே 2 பேரும் கை கோத்து என்ன பண்ணுவாங்க? அரசியலில் உள்ளே நடக்கிற பேரங்கள் இருக்குல்லங்க, அதெல்லாம் வெளியில் தெரியாதுங்க. எங்கேயோ ஒரு இடத்துல லைட்டாக வரும். புரியுதா? அதனால் நான் வேணா சொல்கிறேன், அந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தினவர் கூட நேற்று அவருக்கு ராஜ மரியாதை கொடுத்து நேற்று செயற்குள்ளே உட்கார வச்சுருந்தாங்க. அதனால் அதெல்லாம் வந்து என்ன பிரச்சனைனா, நீங்கள் நேரடியாக பல விஷயங்களை சொல்ல முடியாது. ஆனால் போக 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 அந்த விஷயம் கசிய ஆரம்பிச்சிடும். இன்னொன்று, இவர்கள் திமுக எதிர்ப்புன்னு பேசுகிறாங்கல்ல, அது வந்து இவர்கள் இந்த மாதிரி தான் எதிர்ப்பாங்க. சிபிஐக்கு மாற்றிட்டீங்களே, தமிழ்நாடு போலீஸை கேவலப்படுத்திட்டீங்களே, இது எப்படி சரியாக இருக்கும்? உள்துறை அமைச்சர் தாண்டி பரந்தூருக்கு பேசினாரே சார். பரந்தூர் மேட்ரு வந்து இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஏக்கருக்கு 35 லட்சத்துலேருந்து 2 கோடி ரூபா வரைக்கும். நீங்கள் இங்கேருந்து வெளியில் போகிறீங்கன்னா உங்களுக்கு 5 சென்ட் நிலம் தர்றேன், வீடு கட்டுறதுக்கு பணம் தர்றேன், தொழில் தொடங்க பணம் தர்றேன், உங்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பு கொடுக்குறேன், பெண்கள் விதவைகள் ஊனமுற்றோர் இவர்கள்னா உங்களுக்கு வந்து மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்குன்னா உங்களுக்கு இது தரோம், இங்கேயே தொழில் கட்சி கடை இந்த மாதிரி விஷயங்கள்னு பல சலுகைகள். நீங்கள் இது என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்து மேலே ஒருத்தராக கொஞ்சம் நல்ல விலை கொடுக்குறாங்க, நமக்கு இடம் கட்டி வீடு கட்டி தர பக்கத்துலேயே அப்படி இப்படின்றப்போ அப்படியே கலைய ஆரம்பிப்பாங்க. நீங்கள் இவர் ஒரு தடவை போய் பேசிட்டு வந்தார், நேற்று தீர்மானத்தில் பேசியிருக்காரு. இதுக்கு நடுவில் பரந்தூர் மேட்டரில் என்ன இவர் ரியாக்ட் பண்ணார்? இந்த அரசாணை வெளியிட்டாங்க, நிலத்துக்கு ரேட்டு வெளியிட்டாங்க, என்ன பண்ணார் ரியாக்ஷன்? மேல்மா விவசாயிகள் தானே குண்டர் சட்டத்தில் கைது பண்ணாங்க. இந்த நேற்று கொண்டு போய் அடைச்சிட்டு கரண்ட் இது கழிவறை நீர் கட் பண்ணாதுன்னு பல பிரச்சனை. என்ன பேசுனீங்க? இப்போ நான் சொல்கிறது புரியுதா? நீங்கள் முதலமைச்சர் ஆகணும், பெரிய கட்சின்னா தினம் எல்லா பிரச்சனையும் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் பேசவே முடியாதுங்க. அப்போ என்ன பண்ணணும்? மற்றவங்களே பேச விடணும். பாதவிட்ட கொடுத்தா 10 மேட்டர் பேசுவார், நிர்மல்குமார்ட்ட கொடுத்தா 10 மேட்டர் பேசுவார், ராஜ்மோகன்கிட்ட கொடுத்தா 10 மேட்டர் பேசுவார், அருண்ராஜ்கிட்ட கொடுத்தா 10 மேட்டர் பேசுவார், வெங்கட்ராமன்கிட்ட கொடுத்தா 10 அப்போ என்ன அவன் கட்சி செயல்படுற மாதிரி ஒரு திமுகலாம் அதான் நடக்குது, அதிமுகலாம் அதான் நடக்குது. அப்போ ஒரு தினசரி ஊடகத்தில் அது இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் கூட குறைச்சல் இருக்கும். அதை போயிட்டு நீங்கள் நோண்டிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. இதை ஏன் இப்படி சொன்னீங்க அப்படி சொன்னீங்கன்னா, ஆனால் செயல்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே என்னென்னா, அதை அர்ஜுன் பேசிட்டா ஐயோ அவர் இதாகிடுவார், அருண்ராஜ் பேசிட்டா ஐயோ அவர் இதாகிடுவார்னு ஒரே ஒரு மனிதர் ஓசோன் படலமாக இருந்தால் அந்த கட்சி எப்படி நகரும்? சரி சார், இறுதியாக ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கோங்க சார். நீங்கள் வந்து 2026 முதலமைச்சர் ஆகிறதுன்னு கனவு காண்றது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் செயல்படாமல் கனவு காண்றீங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு லாங் டைம் யோசிச்சு பாருங்களேன். கனவு காணுவதற்கு ஏற்றாற்போல் செயல்படுங்க. இல்லை சார், நீங்கள் ஒரு லாங் டைம் யோசிச்சு பாருங்களேன். 2031 இல்லை அதுக்கப்புறம் வர ஒரு இன்னும் 10-15 வருடங்கள் கழித்து விஜய்க்கு தமிழ்நாட்டில் கண்டிப்பாக ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அதை அவர் பயன்படுத்தினார்னா அந்த முதலமைச்சர் நாட்காரியில் நான் சொல்கிற மாதிரி விஜய் தலைமையில் மற்ற கட்சியெலாம் வந்து கூட்டணி வச்சு விஜய் தலைமை தாங்கி முதலமைச்சராக இருக்கிற வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? நீங்கள் ஃபியூச்சர் நான் சொல்கிறேன். நீங்கள் ஏன் இந்த கேள்வி கேட்குறீங்கன்னா, இன்றைக்கி பத்திரிகையாளர் போர்வையில் பலரும் சார்பு எடுத்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு இந்த கேள்வி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பொதுவாக பத்திரிகையாளர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, என்ன நிலைன்றதை பொறுத்து மட்டும்தான் பேசணும். அதில் விமர்சனங்கள் வைக்கலாம். அந்த விமர்சனத்தை தான் சில பேர் வந்து ஆதரவு நிலைப்பாடு, இவருக்கு சொம்பு, இவருடைய அசைன்மெண்ட்லாம் பேசுவாங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் இதுதான் நிலைப்பாடு, இதுதான் அனலைஸ், இது வந்து இது இப்படி போகுது அப்படி வருதுன்னு. 2016 to 21 பீரியட்லலாம் அதிமுகவுக்கு எதிராக திமுகவுக்காக, இன்றைக்கும் பலருக்கும் தெரியும், திமுகவில் இருக்கிறவர்கள் பலருக்கும் தெரியும், திமுகவுக்கு ஆதரவாக எந்த அளவுக்குலாம் அப்போ இந்த இது கிடையாது, விஷுவலாக கிடையாது, எழுத்துப்பூர்வமாகவும் நம்மளுடைய ஆலோசனையாகவும் பல பேருக்கு சொல்லியிருக்கோம், செயல்பட்டிருக்கோம். அந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் திமுக சொம்புன்னு முடிவு பண்ண முடியாது. ஏன் பண்ணுறோன்னா, இந்த ஆட்சி நகரணும்னு ஒரு இது. ரெண்டாவது,
நம்ம பதிவு எப்படி பண்ணுறோன்னா இவங்க தான் வருவாங்க, இவங்க வர முடியும், இவங்க வர முடியாதுன்றதை பதிவு பண்ணுறோம். 2016 என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்கிறேன், மற்றவங்களுக்கு வேறு. 2016 எல்லோரும் அதிமுக வரும், திமுக வரும், 202 சீட்டு ஜெயிக்கும்னு சொன்னப்போ யதார்த்தம் இது தாங்க. 140 சீட்டுக்கு மேலே அதிமுக ஜெயிக்கும், திமுக 90 சீட்டு ஜெயிச்சா பெரிய விஷயங்க, மக்கள் நல கூட்டணி ஜெயிக்கவே ஜெயிக்காதுங்கன்னு சொன்னால நான் ஒரு ஆள். அன்றைக்கி என்னை வந்து அதிமுக சொம்பு அதெல்லாம் சொன்னாங்க. ஆனாலும் நான் சொன்னது நடந்தது. ஏன்னா நான் வெளியில் இருந்து பார்த்தேன், இது தான் போகும், இப்படி தான் போகும்னு. சேம் இப்போது நான் சொல்கிறேன், விஜய் வந்த பொழுது ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவார், ஒரு இளைஞர் வருகிறார், பிஸ்னஸை விட்டுட்டு வர்றார், இந்த மாதிரி மாற்றம் வேணும். ஏன்னா திமுகவோ அதிமுகவோ மாறி மாறி வர்றதும் ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை. இவர் வரணும் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்த ஆள்களில், ஆதரித்த ஆட்களில் நான் ஒரு ஆள். பல விஷயங்களை விஜய்யுடைய ஆதரவாகவே பலரும் வந்து வழங்க மாட்டார். அதெல்லாம் வந்தப்போ அவர் வரணுங்க, அவர் அரசியலை சொல்லட்டும், அப்புறம் முடிவு பண்ணுங்கன்னு தான் என்ன மாதிரி ஆட்கள்லாம் பேசியிருந்தாங்க. அவர் அரசியலை சொன்னார். ஆனால் எதிர்பார்த்த அளவு அவர் பார்த்திங்கன்னா இவர்கள் எதிர்பார்க்குறாங்கல்ல, முதலமைச்சராக வர்றது, ஒரு பெரிய கட்சியாக வர்றது, அதற்கு ஏற்ற தன்மை உங்கள்கிட்ட இல்லை. ஸ்டாண்டர்டுன்னு சொல்லுவாங்கள்ல, இப்போ ஒரு மருத்துவமனை கட்டணும்னா மெடிக்கல் கவுன்சிலுக்கு சில இதெல்லாம் இருக்கணும், மெடிக்கல் காலேஜ் இருக்கணும், மாணவர்கள் இருக்கணும், டாக்டர்ஸ் அது இருக்கணும், இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கணும், பேஷண்ட்ஸ் இருக்கணும். மெயினாக நீங்கள் வெறும் அந்தவான காட்டில் கட்டிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த பயிற்சி பெறுற மாணவர்களுக்கு பேஷண்ட் இருக்க மாட்டோம். இது எல்லாம் இருந்தால்தான் மெடிக்கல் கவுன்சில் கன்சிடர் பண்ணி ஒரு மருத்துவமனை நடத்துறதுக்கு கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு கட்சிக்கு இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கணும். நம்ம அதை பார்க்கும் பொழுது இது இல்லைங்கன்னு நம்ம ஆரம்பத்தில் எப்படி விமர்சனம் ஆரம்பிக்கிறோம், ஏங்க இந்த மாதிரி இல்லை, வர்றவங்களெல்லாம் சேர்க்க மாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் உள்ளே பேச நம்மக்கிட்ட வர்றாங்க. சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு சார், ஆனால் அதுக்கு காரணம் என்னென்னா அதையும் தெரிஞ்சுக்கிங்க, இந்த மாதிரி சிலர் பண்ணுறாங்க அப்படின்னு. சரி, இந்த மாதிரி சிலர் பண்ணுறாங்கன்னா அதையும் நம்ம பேச ஆரம்பிக்கும் பொழுது அதில் ஒருத்தங்க நம்மளை கூப்பிட்டு மிரட்டுற வேலைலாம் நடக்குது. இந்த மாதிரி பண்ணுறீங்களே, நீங்கள் அவங்களோட சேர்த்து பண்ணுறீங்க, இவங்களோட சேர்ந்து. அப்போ தான் நமக்கு கோபம் வருது. என்னான்னு பார்த்தா இவர் இந்த மாதிரி பலரையும் மிரட்டுறது இல்லை வேறு வகையில் அவர்களை பணிய வைக்கிறது நடக்குது. அப்போ நீங்கள் கொடுத்த வேலையை பார்க்கல, இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கீன்றப்ப தான் இன்னும் கொஞ்சம் நம்ம விமர்சனம் வைக்கிறோம். இது ஜாஸ்தியாக என்ன ஆகுதுன்னா, அந்த கட்சிக்குள்ளே இருந்தால் நமக்கு தகவல்கள் மேலும் மேலும் ரொம்ப பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதிருப்தியாளர்கள்லாம் பேச அதிருப்தியாளர்கள்ன்றதை விட எதிர்பார்ப்பு இருக்கும்ல, இந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகணும், ஆனால் போகல அப்படின்னா அப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க. நேற்று கூட்டத்தில் என்ன நடந்துச்சு கூட தெரியுங்க, எனக்கு உள்ளே என்ன பேசினா கூட தெரியும். அவ்வளோ விஷயங்கள் நமக்கு வந்துடும். என்னென்னா எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு இருக்குல்ல. இப்போ விஜயுடைய தனிப்பட்ட வாழ்க்கை நமக்கு தெரியும்னா அதை பேசுறது பைத்தியக்காரத்தனம், அது ஒரு ஊடக தர்மம் கிடையாது. நம்ம அதை பேசுறது இல்லையா. விஜயுடைய அரசியலை விமர்சனம் பண்ணுறோம், அந்த அரசியல் கட்சி இப்படி போகணும் போகக்கூடாதுன்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல 2000 இப்போ நான் சொல்கிறேன், செப்டம்பர் மேலே விஜய் ஆரம்பிக்கிறார், நல்லா பீக்கில் போகுது, சூழ்நிலைகள் மாறுது, தாவேகாவே ஜெயிக்கிறதுக்கான சூழ்நிலை தமிழகம் முழுவதும் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 70-80 சீட்டு தனியாகவே ஜெயிக்கிற சூழ்நிலை இருக்குன்னா நான் அப்போ போய் உட்காந்துன்னு விளங்காதுங்க தாவேகா, விஜய் என்ன அப்படி பேசுகிறாரு அப்படிலாம் நான் பேசியிருந்தேன்னா நீங்கள் சொல்கிற அந்த பத்திரிகையாளர் லிஸ்ட்டில் நான் வந்துடுவேன். ஆக்சுவலாக அது கிடையாது. அன்னைக்கு என்ன சூழ்நிலையோ இன்றைக்கி நான் பேசுறது இன்றைக்கி சூழ்நிலை, நாளைக்கு விஜய் அதிமுக சார்புன்னு சொல்கிறாங்களே சார். ஆமாம், ஏன்னா நம்ம இப்போ ஆளுங்கட்சியை வீழ்த்தணும் அப்படின்னா ஒரு சைடு அணி சேரணும்னு பேசும்பொழுது அதிமுக சார்பு. இப்போ அதான் சொன்னேன், 16லேருந்து 21 திமுக சார்பா, அதிமுக ஆட்சி வீழணும், சாத்தான்குளம் கொடுமைகள் நடக்குது, தூத்துக்குடி துப்பாக்கி சூழல இவ்வளோ கொடுமைகள் நடந்திருக்கு அப்படின்னு பேசினா திமுக சார்பா. அப்படி நானும் பேசியிருந்தேன், என் கூட பலரும் பேசியிருந்தாங்க. ஆனால் அவங்க ஆட்சி வந்தோன்னா அங்கே நல்லா இருக்காங்க, வளமாக இருக்கிறார்கள். நம்ம வெளியே வந்துட்டு இந்த சைடு நின்றுக்கிட்டு திட்டம் வாங்கின்னு மிரட்டலுக்கும் இதாகிட்டு நம்ம அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் நீங்கள் பாருங்கள், யதார்த்தவாதி வெகுஜன விரோதின்னு வாங்க. நான் வந்து அதிமுகவை என்ன சொல்கிறேன், நீங்கள் எதுக்கு இந்து முன்னணி மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டீங்கன்னு விமர்சனம் வைக்கிறமா இல்லையா? அஜித் குமாருக்கு இவர் ஏங்க போகல, விஜய் போனதை வரவேற்கிறமா இல்லையா, இவர் போனதை விமர்சிக்கிறமா இல்லையா? அப்புறம் எப்படி அதிமுக ஆதரவாகும்? என்னன்னா அப்போ பண்ணும்பொழுது இனிக்கும், ஆமாம் சார் கரெக்டு சார், விமர்சனம் வச்சா ஏய் அப்படின்றது. அதனால் இதெல்லாம் விட்டுருங்க. இப்போ ஒருவேளை அவர் நல்லா வர்ற மாதிரி இருக்குன்னா நம்ம வர்றார், இவருக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்ல போகிறோம். அந்த மாதிரி சொல்கிற பத்திரிகையாளர்களும் இருக்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். இதை தாண்டி 2031 அவர் வளர்ந்து ஆட்சி பிடிக்கிற மாதிரி இருக்குன்னா அன்றைக்கும் நம்ம தான் சொல்ல போகிறோம் ஆட்சி பிடிக்கணும்னு. இன்னொன்று சொல்கிறேன், 26 ஒரு தோல்வியை தழுவி அடுத்து எதுதான் அரசியல் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்தால் அன்றைக்கும் நம்ம வந்து இவங்க கூட நிற்க தான் போகிறோம். இந்த அரசியல் பார்த்தீங்களா சொன்னோம்ல, அதுதான் பார்த்துங்க, அந்த பக்கம் போவாதுன்னு சொன்னல, அடிப்பான்னு சொன்னல, நானும் மதுரைக்காரன் தான் தெரியும்ல அப்படின்னா சொல்ல தான் போகிறோம். நீ கேட்காம போய் அடி வாங்கிட்டு மூக்கு ஃபுல்லாக ரத்தம் வாங்கிட்டு வந்தேன்னா நான் என்ன பண்ணுறது? அப்போது அந்த டைமில் வந்துட்டு கேட்குறீங்கன்னா உண்மையிலேயே இப்படி பண்ணலாங்க, இதெல்லாம் பண்ணலாங்கன்னு. இதுக்கு நான் இப்போவும் சொல்கிறேங்க, விஜய் பிரச்சனை இல்லை, அந்த கட்சியில் இருக்க லட்சக்கணக்கான நல்லது நினைக்கிறது ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிற அந்த தொண்டர்கள் பிரச்சனை இல்லை, யாரும் மற்ற நிர்வாகிகள் பிரச்சனை இல்லை.
பொதுச் செயலாளர் அண்டு இந்த இது ஸ்ட்ராட்டஜி 2 தான் பேர் தான் பிரச்சனை. இந்த 2 பேர் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறாங்க. விஜய் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் முடிவு பண்ணிட்டு வாங்கன்றாரு. நான் ஜெயிலுக்கு போகணுமா, நான் போக தயார், அதனால் நீங்கள் முடிவு பண்ணி சொல்லுங்கள். நான் போய் இப்போ சென்னையில் வந்து போராட்டத்தில் கலந்துக்கணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து கலந்துக்கிறேன். ஆனால் இவங்க நம்ம சொல்கிறாங்க, ஐயோ அவர் வந்தால் அவ்வளோதான் நெரிசலாகி மக்கள் இதாகிடுவாங்க, நீங்கள் அங்கேயே இருங்க. கமல்ஹாசன் இப்படி தாங்க காலி பண்ணாங்க. 1-2க்கு வந்தார், அப்புறமா நீங்கள் இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் அது பண்ணுறோம் இது பண்ணுறோன்னா அவர் ஓஹோன்னு வச்சுட்டு அவர் பிக் பாஸ் சினிமா நடிக்க போயிட்டார். லாஸ்ட்டில் ஒன்றும் இல்லாமல் போயிட்டார். இது விஜய்க்கு நடந்துடக்கூடாதுன்ற அக்கறையில் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த கூட்டம் என்ன பண்ணுறது தெரியுமா, இவர்களை தானே பாதிக்குது. அப்போ ஆளுங்களை வச்சு நரேட்டிவ் செட் பண்ணி இவர் இப்படி பேசுவோம், இவனா இவன் எப்போ இப்படி தாண்டா பேசுவோம் அப்படின்றது. நாளைக்கு 26 நான் உங்களோட தானே இருக்க போகிறேன், அன்றைக்கி தெரிஞ்சுக்குவீங்களே என்னான்னு. இதுதான் அரசியல். அரசியலில் வந்து விமர்சனத்தை மதிக்க தெரியணும். விமர்சனம் பண்ணுறவன்லாம் அயோக்கியன், அவனுக்கு ஒரு பட்டம் கட்டுறதுன்னா உங்களுடைய இதை தெரிஞ்சிக்காமல் இருக்கிறீங்க. அப்புறம் அந்த வடிவேல் கதை தான், அப்படியே போவாதரான்னு சொல்லி இப்போ கேட்டு அடி வாங்கிட்டு வர கதை தான். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. நேரம் ஒதுக்கி பல தகவல்களை பயந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். நன்றி. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். மீனாட்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, தண்டலம், சென்னை. பிடெக், சிஎஸ்சி, ஏஐஎன்எம்எல், ஏஐடிஎஸ், சைபர் செக்யூரிட்டி, ஐடி அண்ட் இசிஇ. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.